அப்போ இந்த மாதத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறது, நான் இந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை, சமாதான குறைவு, அன்பு குறைவு, ஐக்கியம் குறைவு, ஆசீர்வாத குறைவு காணப்படுகிறதா? ஆண்டவர் அதை மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை குட்டி மோட்சமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இதை விசுவாசித்து, ஆண்டவரை இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உரியது, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ சொல்லப்பட்டபடி நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுங்க. அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், அவருக்கு தான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ